3 மாச குழந்தை அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்குமா. ஹலோ, என்னம்மா இது? எங்க போனீங்க? இங்கதான்டா, பக்கத்துல தான். 4 பேரே வெளில போனீங்க, எல்லாரும் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க சிக்னல் கிடைக்கலடா. இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னும் 1 மணி நேரத்துல வீட்ல இருப்போம். சரி, சீக்கிரம் வாங்க. அம்மா கீர்த்தி, வம்சி கிட்ட பேசுறியா? இங்க பாருங்க, கீர்த்தி பத்தின விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். ராதா, உனக்கும் தான் சொல்றேன். கீர்த்தி, எல்லாரும் எங்க போனீங்க? வாங்கிட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன், எங்க போனீங்க? கீர்த்தி, 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 மெதுவாமா, ஜாக்கிரதை. என்ன பாட்டிமா அது? எல்லாரும் சேர்ந்து எங்க போனீங்க? கீர்த்தி வேற ஜாக்கிரதையா இருன்றீங்க. ஆமா, கீர்த்திக்கு என்னாச்சு? அவ இப்ப தனியாள் கிடையாதுடா. என்ன சொன்னீங்க பாட்டிமா? நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறடா. தேங்க் காட். அப்படியா? கீர்த்தி, அவங்க சொல்றத நம்ப மாட்டேன். நீ என் 2 கண்ணையும் பார்த்து சொல்லணும், அப்பதான் நம்புவேன். என்ன இது? என் கீர்த்தி வெக்கப்படுறாளா? இந்த வெக்கத்தை என்கிட்ட விட்டதுனால தானே நீ இப்ப அம்மாவா இருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கோடை காலத்துக்கு அப்புறம் வர குளிர்காலம் மாதிரி இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நிஜமாவே உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல கீர்த்தி. நீங்க தானே சொன்னீங்க, நான் நீங்கிற வார்த்தையை மறந்துட்டாதான் தாய் தந்தையா ஆக முடியும்னு. நீ சொன்னது கரெக்ட் தான் கீர்த்தி. இனிமே நீ நான்றது கிடையாது, நாம தான். அக்கா அக்கா அக்கா. ஹாய் ஸ்ருதி. ஹே மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. விடு என்ன யானை ஸ்ருதி சொல்றது அவன் கேளுக்கா? இப்பதான் டிஃபன் சாப்பிட்டுருக்கா, வாந்தி எடுத்துட்டு போறான். ஏ, உங்க பையனால எங்க அக்கா மட்டும் வாந்தி எடுக்கலாமா? நல்லா இருக்கீங்களா நீ? நல்லா இருக்கேங்க. கங்க்ராட்ஸ் வம்சி. Thank you அத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா இப்படி ஒரு செய்தியை கேட்க மாட்டோமான்னு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற உங்ககிட்ட கீர்த்தியை பத்தின மோசமான விஷயத்தை எப்படி சொல்றது? என்னத்த அப்படி இருக்கீங்க? ஸ்கேனிங் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? பொன் குழந்தைன்னு சொல்லிட்டாங்களா? அவ்வளவு டல்லா இருக்கீங்க. இந்த காலத்துல கூட. ஸ்ருதி, வாய மூடு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியலையே. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? கீர்த்தி எங்க? மாடியில இருக்கா. அக்காவை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அக்கா. ஸ்ருதி, எப்படி வந்த? கங்க்ராட்ஸ் அக்கா. ஐயோ ஸ்ருதி, நில்லுடி, நில்லு. அக்கா கூட இப்படி எல்லாம் விளையாட கூடாதுமா, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இப்ப ஒண்ணு அவ தனியால் கிடையாது இல்ல. அக்கா, நான் கொண்டு வந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கல. ஆ ஆ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மா. என்னம்மா, அப்பா இப்பவும் வரலையா? வருவாருமா. டீ எடுத்துக்கங்க அண்ணி. அண்ணி, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்கலன்னா ஒரு 4 நாளைக்கு கீர்த்தி எங்க வீட்ல இருக்கட்டுமே. அது வந்து அத்தை, கீர்த்தியை இன்னும் டாக்டர் செக்கப் கூட்டிட்டு போல. செக்கப்புக்கு அப்புறம் நீ என்ன சொல்ற கீர்த்தி? ஆ, நானா? நான் என்ன சொல்றது? உங்க 2 பேர் மனசையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. நான் தான் தெரியாம ஏதோ கேட்டுட்டேன். தீர்க்க சுமங்கலி பவ. உங்க மருமக கீர்த்தி உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டு சீக்கிரம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட போறா.